வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை தியானிக்கலாம். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். இங்கே குறிப்பிடப்படுகிற இந்த வாலிபர் யார் என்றால் ஓப்னியும் பினகாசும், ஏலியினுடைய புத்திரர். அவர்களை குறித்து தான் கடந்த 2 நாட்களாக நாம் சிந்திக்கிறோம். இவர்கள் யார்? ஏலியினுடைய புத்திரர். ஏலி யார்? அவன் ஆசாரியன். இவர்களும் அவனுடைய பின்னணியிலே அல்லது அவனுக்கு பின்பாக ஆசாரியர்களாக வர வேண்டியவர்கள். இவர்களும் ஆசாரியர்கள் தான். ஆசாரியர்கள் என்பவர்கள் யார்? கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக வாழ வேண்டியவர்கள். ஆனால் அவர்களது பாவம் தேவனது பார்வையில் மிகவும் பெரிதாயிருந்தது என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது என்று பார்க்கிறோம். மனிதர் செய்யும் பாவங்களுக்காக பரிகாரம் செய்ய வேண்டிய ஆசாரியன், தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியிலே நின்று மனிதருக்காக பரிந்து பேச வேண்டிய ஆசாரியன் இப்பொழுது பாவம் செய்து தேவனது பார்வையில் அவரது சந்நிதியில் பெரும் பாவிகளாக காணப்படுகின்றனர். ஆசாரியன் யான்? பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆசாரியன் யார்? பரிசுத்தவான். ஆசாரியன் யார்? தேவனுக்கு சேவை செய்ய வேண்டியவன், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவ சந்நிதிக்கு வந்து நிற்க வேண்டியவன், சந்ததி சந்ததியாக தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டியவன். அந்தோ பரிதாபம்! இப்பேற்பட்ட நிலையிலே வாழ வேண்டிய ஆசாரியர்கள் பெரும் பாவம் செய்கின்றனர். எப்பேற்பட்ட பாவம் என்று பார்த்தால், தொடர்ந்து அவர்களுடைய பாவம் மிக கீழான நிலைக்கு வந்து அது நிமித்தமாய் மனிதர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணும்படிக்காக அவர்கள் செய்தார்கள். ஆசாரியர்கள் பெரும் பாவம் செய்தது மாத்திரமல்ல, மனிதர் பாவம் செய்ய தூண்டுகிறவர்களாயும் இருக்கின்றனர். மனிதர் தேவனுக்கு கொடுக்கிற காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்களாம். இவர்களது கொடுமையான துணிகரமான செயல்களால் மனிதர் வழிமாறி போகின்றனர். தேவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்தாவிட்டாலும் பரவாயில்லை, அதனை வெறுப்பாய் எண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது ஆசாரியர்களின் துர்நடக்கைக்கு சான்றாய் விளங்குகிறது. ஆசாரியருக்கு தேவனே அவர்களது பங்காக காணப்படுகிறார். தேவ பிரசன்னத்தை நாடி வாழ வேண்டியவர்கள், தேவனது ராஜ்யத்திற்கு முதல் ஸ்தானம் கொடுக்க வேண்டியவர்கள், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதே அவர்தம் தலையாய கடமையாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட இந்த மனிதர் என்ன செய்கிறார்கள்? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது மாத்திரமல்ல, மனிதரும் வழிமாறி போக, விழுந்து போக ஏதுவாக காரியங்களை செய்வதை நாம் பார்க்கிறோம். என்ன ஒரு பயங்கரமான சூழ்நிலை! எனக்கு அன்பான ஃபீபா நேயர்களே, ஆவிக்குரிய மக்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்திலே ஒரு வேற்றுமையான வாழ்க்கையை வாழ்ந்து சாட்சியாக நிற்க வேண்டிய நீங்களும் நானும் எவ்வாறு வாழ்கிறோம்? நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டியது ஒருபுறம் இருக்க, மற்றவர்கள் பரிசுத்தமாக வாழ நம்முடைய வாழ்க்கை சான்றாய் சாட்சியாய் நிற்க வேண்டுமே ஒழிய, நம்முடைய நடத்தை மற்றவர்களை தவறான பாதைக்கு நடத்தினால் அது மிக மிக பயங்கரமான ஒரு காரியம். மற்றவர்கள் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் தூண்டப்பட்டவர்களாய் கொடுமையான பாவத்திலே விழுந்து போய் அவர்கள் வழிமாறி போனால் நமக்கு அதிக ஆக்கினை உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் தவறி போவதனால் பெற்றுக்கொள்ளுகிற ஆக்கினை மாத்திரமல்ல, மற்றவர்களை தவறிப்போக செய்கிறதுனால் கிடைக்கும் ஆக்கினை மகா பெரியது. ஒருவேளை கிருபையின் காலத்திலே வசிக்கிற நமக்கு அந்த தண்டனை உடனடியாக வராமல் இருக்கலாம். ஆனால் தண்டனை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை மறந்து போகக்கூடாது. மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே நாம் அண்டிக் கொண்டால், ஒருவேளை அந்த தண்டனை நமக்கு வராமல் ஆண்டவர் நிறுத்தினாலும் நமக்கு வரவேண்டிய வெகுமதிகளிலே ஆண்டவர் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வருவார். ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது நியாய தீர்ப்பிலே, நியாயாசனத்திலே அவருக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஆண்டவர் ஒருவேளை நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டாலும் நமக்கு வரவேண்டிய வெகுமதிகள் குறையக்கூடும். அல்லாவிட்டால் துணிந்து இந்த பாவங்களிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் சீக்கிரமாகவே ஆண்டவர் நம்மை தண்டித்து
மரித்து போகும்படிக்கான சூழ்நிலைக்குள்ளே நடத்தி அது நிமித்தமாய் நம்மை இந்த உலகத்திலிருந்து அவர் பரலோக ராஜ்யத்திற்கு சேர்த்து கொள்ளுவார் என்பதிலே சந்தேகமில்லை. இது நாம் பாவம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக இல்லாதபடி பாவத்தை விட்டு மனம் திரும்புவதற்கான எச்சரிப்பின் வார்த்தை. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிற்கிறோமா, அல்லது மற்றவர்களுக்கு நாம் பாவத்தை செய்யக்கூடிய தூண்டுதலாய் அமைந்து விடுகிறோமா? சிந்திப்போம். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.